வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பேசலாம். நாம விரும்பி படிக்கிற கதைகள் இருக்கு இல்லையே, அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய ஐடியாஸ், அதாவது இலக்கிய இயக்கங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு இந்த புத்தகம் நமக்கு வழிகாட்ட போகுது. நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஒரு கதைய படிக்கும்போது எது நம்மள அப்படி கட்டி போடுதுன்னு? சில கதைகள் மட்டும் ஏன் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போகுது? இதுக்கு பதில் பல நேரங்கள்ல அந்த கதை எந்த இலக்கிய இயக்கத்தை சேர்ந்ததுங்கிறதுல தான் இருக்கு. அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். சரி, அப்ப முதல் கேள்விக்கே வருவோம். இந்த இலக்கிய இயக்கம்னா அப்படின்னா என்ன? வாங்க, அதை சிம்பிளா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சில எழுத்தாளர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ஸ்டைல், அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அவங்க உருவாக்குற அந்த குழு தான் இலக்கிய இயக்கம். சொல்லப்போனா இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. இப்போ பாருங்க, நம்ம கையில இருக்கிற இந்த புத்தகத்துல இதை எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்கன்னு. ஒரு இலக்கிய இயக்கங்கிறது ஒரு பெரிய ஆத்துல போற சக்தி வாய்ந்த நீரோட்டம் மாதிரி. அந்த நீரோட்டம் எப்படி எல்லாத்தையும் ஒரு திசையில இழுத்துட்டு போகுதோ, அதே மாதிரிதான் இந்த இயக்கமும் அந்த காலத்து எழுத்தாளர்களோட சிந்தனைய வழிநடத்துது. அடுத்து நாம பார்க்க போறது இலக்கியத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய போராட்டம். உலகத்தை பார்த்தது உள்ளபடி சொல்றதா, இல்ல நம்ம கற்பனைக்கு ஏற்ன மாதிரி, நம்ம உணர்வுகளுக்கு பிடிச்ச மாதிரி சொல்றதா? இந்த ரெண்டுக்கும் நடுல நடந்த போட்டி தான் பல இலக்கிய இயக்கங்களை உருவாக்கியிருக்கு. முதல்ல கற்பனாவாதம், அதாவது ரொமான்டிசிசம். இது முழுக்க முழுக்க உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இயக்கம். தனிப்பட்ட உணர்வுகள், இயற்கையோட அழகு, இதெல்லாம் தான் இதோட மையம். உண்மைகளை விட மனசு என்ன சொல்லுதோ அதுதான் இங்கே முக்கியம். ஒரு பிரகாசமான கலர்ஃபுல்லான பெயிண்டிங் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் யதார்த்தவாதம், அதாவது ரியலிசம். இங்க கற்பனைக்கு வேலையே இல்ல. வாழ்க்கையை எப்படி பாக்குறோமோ அதை அப்படியே எந்த மிகைப்படுத்தலும் இல்லாம சொல்றது. ஒரு விஷயத்த போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு துல்லியமா காட்ட முயற்சி பண்றதுதான் யதார்த்தவாதம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டியிருக்கோம். ஒரு பக்கம் கற்பனாவாதம் மனசுக்கும் உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. இன்னொரு பக்கம் யதார்த்தவாதம் கண்ணால பாக்குற உண்மைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குது. ஒன்னு இதயத்தோட மொழி, இன்னொன்னு கண்களோட மொழி. சரி, உண்மையும் பார்த்தாச்சு, உணர்ச்சிகளையும் பார்த்தாச்சு. இது ரெண்டையும் தாண்டி நம்ம மனசோட ஆழத்துக்குள்ள, நம்ம கனவுகளுக்குள்ளே இலக்கியம் போனா என்ன ஆகும்? அங்கதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உலகம் இருக்கு. நம்ம ஆதாரம் இத எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. இது ஆழ் மனதை வெளிப்படுத்த முயல்கிறது. கனவுகள் மற்றும் கற்பனை உலகத்தை அன்றாட யதார்த்தத்துடன் கலக்கிறது. இந்த ஒரு வரி மீ யதார்த்தவாதம், அதாவது சரியலிசமோட கதவை நமக்கு திறந்து காட்டுது. மீ யதார்த்தவாதம் பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா விஷயம் சிம்பிள். இது நம்ம ஆழ் மனசுல இருந்து வர்றது. நம்ம கனவுல வர்ற மாதிரி தர்க்கமே இல்லாத காட்சிகள், சம்பந்தமே இல்லாத பொருட்கள் ஒன்னா சேர்றது, இதெல்லாம் தான் இதோட ஸ்டைல். சுருக்கமா சொன்னா, கனவு காண்ற மாதிரி ஒரு கதைய படிக்கிறது. மறுபடியும் இந்த பக்கத்தை பாருங்க. இந்த தகவல் எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இதோ இந்த புத்தகத்துல யதார்த்தவாதம், மீ யதார்த்தவாதம் ரெண்டையும் எவ்வளவு தெளிவா விளக்கியிருக்காங்க பாருங்க. இதுல இருந்து தான் இந்த தகவல்களை உங்களுக்காக நாங்க எடுத்திருக்கோம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதுதான் மாயை யதார்த்தவாதம், அதாவது மேஜிக்கல் ரியலிசம். ஒரு சாதாரண நிஜமான உலகத்துல நம்பவே முடியாத மேஜிக் நடக்கும். ஆனா அங்க இருக்கிற கேரக்டர்ஸ் அதை ஒரு பெரிய விஷயமாவே பார்க்க மாட்டாங்க, ரொம்ப இயல்பா எடுத்துப்பாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இவ்ளோ தியரியெல்லாம் பேசுறோமே, இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு சாதாரண வாசகரா நமக்கு என்ன பிரயோஜனம்? எதுக்காக இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்? காரணம், இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல, நாம படிக்கிற ஒவ்வொரு கதைக்கான ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இத நாம புரிஞ்சுக்கிட்டா ஒரு கதைய இன்னும் ஆழமா ரசிக்க முடியும். அந்த எழுத்தாளர் ஏன் அப்படி எழுதியிருக்காருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வாங்க, நாம பேசின எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை பாத்திரலாம். இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, கற்பனாவாதம்னா அது ஒரு அழகான ஓவியம், யதார்த்தவாதம்னா அது ஒரு தெளிவான போட்டோ, மீ யதார்த்தவாதம்னா அது ஒரு கனவு காட்சி. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற கதையிலயோ இல்ல சமீபத்துல படிச்ச கதையிலயோ இந்த இயக்கங்களோட சாயல் எங்கேயாவது தெரியுதான்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை ஒரு புத்தகத்தை கையில எடுக்கும்போது இந்த பார்வையோட படிச்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்க வாசிப்பு அனுபவமே வேற லெவல்ல இருக்கும். நன்றி.